ஹலோ விவர்ஸ், இன்னைக்கு நம்மளுடைய பதிவில் பார்த்தீங்கன்னா வேண்டுதலை நிறைவேற்றக்கூடிய தீபங்கள் என்ன, அந்த தீபத்தை எப்படி ஏற்றணும், எந்த நேரத்தில் ஏற்றணும், அந்த ஒரு தீபத்தை எந்த தெய்வத்திற்காக ஏற்றணும் அப்படிங்கிறது குறித்து தான் இந்த பதிவில் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கோம். பதிவை தொடர்ந்து பாருங்கள். இந்த பதிவை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க. முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல் ஐக்கானையும் பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். இப்போது இந்த வேண்டுதலை நிறைவேற்றக்கூடிய தீபங்கள் என்ன தீபம் அப்படிங்கிறது குறித்து இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. கலியுலகத்தினுடைய கண்கண்ட தெய்வமாக திகழக்கூடியவர் முருகப்பெருமான் என்று நம்ம எல்லோருக்குமே பார்த்திங்கன்னா தெரிந்த ஒரு விஷயம். அப்படிப்பட்ட முருகப்பெருமானுக்கு உகந்த கிழமையான செவ்வாய்க்கிழமையும், உகந்த திதியாக பார்த்திங்கன்னா சஷ்டி திதியையும், உகந்த நட்சத்திரமாக கிருத்திகை நட்சத்திரமானது திகழ்கிறது. மற்ற நாட்களில் முருகப்பெருமானை வழிபாடு செய்கின்றோமோ இல்லையோ, இந்த 3 நாட்களிலும் நாம் பார்த்திங்கன்னா முருகப்பெருமானை வழிபாடு செய்யும் பொழுது அளவிலான நன்மைகள் பார்த்திங்கன்னா நம்மளால் பெற முடியும். அப்படி முருகப்பெருமானை வழிபாடு செய்யும் பொழுது முருகப்பெருமானுக்காக நம்ம தீபம் ஏற்றக்கூடிய வழக்கத்தை வைத்திருப்போம். எந்த தீபங்களை ஏற்றுவதன் மூலம் என்னென்ன பலன்களானது கிடைக்கும் என்று இந்த ஒரு பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோங்க. வேண்டுதலை நிறைவேற்றக்கூடிய தீபங்கள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எந்த ஒரு வழிபாட்டை செய்வதாக இருந்தாலுமே அந்த வழிபாட்டை செய்வதற்கு முன்பாக ஒரு தீபத்தை ஏற்றி வைத்த பிறகுதான் வழிபாட்டை செய்ய நம்ம ஆரம்பிப்போம். அதாவது அந்த வழிபாட்டையே பார்த்திங்கன்னா நம்ம தீபத்தை ஏற்றுறதுக்கு பின்னாடி தான் பார்த்திங்கன்னா ஆரம்பிப்போம். அப்பொழுது தான் அந்த வழிபாட்டிற்குரிய முழுமையான ஒரு பலனை நம்மளால் பார்த்திங்கன்னா பெற முடியுங்க. அல்லது அந்த வழிபாட்டிற்குரிய பலன் பல மடங்கு பார்த்திங்கன்னா நமக்கு கிடைக்கும். அந்த அளவிற்கு சிறப்பு வாய்ந்ததாக தான் இந்த தீபங்களானது திகழ்கின்றது. ஒவ்வொரு வேண்டுதலுக்குமே ஒவ்வொரு விதமான தீபங்களை ஏற்றக்கூடிய வழக்கங்கள் இருக்கும். அந்த வகையில் முருகப்பெருமானுக்கு எந்தெந்த தீபங்களை ஏற்ற வேண்டும் என்று தெரிந்து கொள்வோம். முருகப்பெருமானுக்கு தீபம் ஏற்ற வேண்டும் என்றதுமே பலருக்கும் நினைவில் வரக்கூடிய தீபம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெற்றிலை தீபம் அல்லது துவரம்பருப்பு தீபம்தான். ஆனால் அதையும் தவிர்த்து வேறு சில தீபங்களும் இருக்கின்றன. அவற்றுள் மிகவும் முக்கியமான ஒரு தீபமாக கருதப்படுவது தான் மாவிளக்கு தீபம். வீட்டிலேயே மாவிளக்கை தயார் செய்து அதிலும் திணை அரிசியை கொண்டு பயன்படுத்தி திணை மாவிளக்கை தயார் செய்து முருகப்பெருமானுக்கு முன்பாக வைத்து நெய்களை ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தீபமேற்றி வழிபாடு செய்தோம் என்றால் நமக்கு சகல நன்மைகளும் உண்டாவதோடு சௌபாக்கியங்களும் நிறைந்த ஒரு சுகமான வாழ்க்கையை வாழ முடியும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வேலை கிடைக்க வேண்டும், அரசாங்க வேலை கிடைக்க வேண்டும், வேலையில் முன்னேற்றங்கள் உண்டாக வேண்டும் என்று எந்த கோரிக்கையாக இருந்தாலும் ஒரு தட்டில் துவரம்பருப்பை பரப்பி அதற்கு மேல் 2 அகல் விளக்கை வைத்து நெய் ஊற்றி சிவப்பு திரியிட்டு தீபங்களை ஏற்றி வழிபாடு செய்ய வேலைகள் தொடர்பான வேண்டுதல்களானது பார்த்திங்கன்னா நிறைவேறுங்க. அதே போல் முருகப்பெருமான் என்றாலே அவர் குழந்தை பாக்கியத்தை அருளக்கூடியவர் என்று நம்ம அனைவருக்குமே தெரிந்த ஒரு விஷயம். அப்படிப்பட்ட குழந்தை வரத்தை வேண்டி தீபங்களை ஏற்றணும் அப்படின்னா அதற்கு தகுந்த தீபம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தை வரத்தை தருவதற்கு பாலாடை தீபத்தை முருகப்பெருமானுக்கு ஏற்றி வைத்து வழிபாடு செய்ய வேண்டும். முடிந்த அளவிற்கு எவர் சில்வர் பாலாடையை தவிர்ப்பது நல்லது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பலருக்கும் தெரிந்த வெற்றிலை தீபம்தான். நாம் எதை நினைத்து வெற்றிலை தீபத்தை ஏற்றுகின்றோமோ அந்த வேண்டுதல் நிறைவேறும் என்று பலரும் அனுபவபூர்வமாக கூறுவதுண்டு. நட்சத்திர கோலம் போட்டு 6 வெற்றிலைகளை வைத்து 6 நெய் தீபங்கள் அல்லது 1 நெய் தீபத்தை ஏற்றி வைத்து வேண்டுதலை முன்வைக்க அந்த வேண்டுதலானது பார்த்திங்கன்னா நிறைவேறுங்க. சொந்தமாக வீடு கட்ட வேண்டும் என்று ஆசைப்படுபவர்கள் ஒரே ஒரு சுத்தம் செய்த செங்கலை வைத்து அதற்கு மேல் பார்த்திங்கன்னா ஒரு வெற்றிலையை வைத்து வெற்றிலைக்கு மேல் அகல் விளக்கில் நெய்யை ஊற்றி தீபங்களை ஏற்றி வழிபாடு செய்ய சொந்த வீடு கட்டக்கூடிய யோகங்கள் உண்டாகுங்க. இவை எதையுமே என்னால் செய்ய முடியாது, இவற்றிற்கு தேவையான பொருட்கள் எதுவும் என்னிடம் இல்லை என்பவர்கள் முழு மனதோடு ஆத்மார்த்தமாக 2 நெய் தீபங்களை ஏற்றி வைத்து தங்களுடைய கோரிக்கையை கூறினால் முருகப்பெருமான் செவி சாய்த்து கொண்டு தங்களினுடைய கோரிக்கையை பார்த்திங்கன்னா நிறைவேற்றுவார்.
இப்படி தங்களுடைய வேண்டுதலுக்கு ஏற்ப எந்த தீபத்தை ஏற்றி வைத்து வழிபாடு செய்ய வேண்டும் என்பதை உணர்ந்து தெரிந்து முழு மனதோடு முருகப்பெருமானுக்கு அந்த தீபத்தை ஏற்றி வைக்க தங்களுடைய வேண்டுதல் விரைவிலேயே நிறைவேறும் என்று நம்பிக்கையோடு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தீபங்களையும் நீங்கள் ஏற்ற வேண்டும். இப்போ பார்த்தீங்கன்னா பொதுவாக முருகப்பெருமானுக்கு நெய் தீபங்கள் அப்போ பார்த்தீங்கன்னா நெய் தீபங்கள் ஏற்றணும்னு சொல்லிட்டு எல்லாருமே நெய் தீபங்களை ஏற்றுவீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளுக்கு பிறகு கொஞ்சம் நாளடைவில் ஒரு சில விஷயங்கள்லாம் நீங்கள் தெரிஞ்சதுக்கு அப்புறம் வெற்றிலை தீபத்தை ஏற்றிட்டு வந்துட்டுருங்க. எந்த ஒரு விஷயத்தை நினச்சி நீங்கள் தீபங்கள் ஏற்றீங்களோ அது வெற்றிலையை கொண்டு ஏற்றும் பொழுது உங்களுக்கு அந்த விஷயத்தில் வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறதுனால அந்த ஒரு நம்பிக்கையை வைத்து வெற்றிலை தீபத்தை முருகப்பெருமானுக்கு ஏற்றிட்டு வந்தீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு பிறகு துவரம்பருப்பை கொண்டு நம்ம தீபம் ஏற்றணும் அப்படின்னா நமக்கு நவ தானியங்களுக்கு அதாவது என்னது வேலைகள் கிடைக்கணும். இந்த குறிப்பிட்டு சொல்லணும்னா வேலைகள் கிடைக்கிற சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்காக இந்த துவரம்பருப்பை கொண்டு தீபங்களை நம்ம ஏற்றி வந்துட்டு இருந்தோம். இந்த 3 விஷயங்கள் பார்த்திங்கன்னா நாளடைவில் செஞ்சுட்டு தான் வந்துட்டு இருந்தோம். ஆனால் குறிப்பாக இந்த மாவிளக்கு ஏற்ற அந்த விஷயம் பார்த்திங்கன்னா எல்லாருமே செய்வது கிடையாது. ஏதோ ஒரு சிலர் தான் மாவிளக்கு தீபத்தை ஏற்றுவாங்க. அது குறிப்பிட்டு பார்த்திங்கன்னா ஒரு வேண்டுதலை வைத்த பிறகு அதை ஏற்றுவாங்க. ஆனால் இந்த வேண்டுதலுக்கு முன்பாகவே பார்த்திங்கன்னா நிறைவேறினதுக்கு பின்பு தான் அந்த மாவிளக்கு ஏற்றுவாங்க. ஆனால் வேண்டுதலை நினைத்து இந்த வேண்டுதல் நிறைவேறணும் அப்படிங்கிறதுக்காக அந்த மாவிளக்கு தீபத்தை ஏற்றியிருக்க மாட்டாங்க. ஸோ இப்போ இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா இப்போ இந்த மாதிரிலாம் நிறைய தீபங்கள் எப்படி ஏற்றணும், எந்த முறைகளை கடைபிடிக்கணும், அந்த தீபத்தை எந்த திசையில் ஏற்றணும், எந்த திரிகளை கொண்டு ஏற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பார்த்திங்கன்னா டீட்டெயிலாக அறிந்து அதன் பின்பு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சிலர் பார்த்திங்கன்னா செஞ்சுட்டு வராங்க. ஸோ அதுக்காக தான் பார்த்திங்கன்னா குறிப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கு. இந்த தீபங்களை இதற்காக தான் ஏற்றணும், இப்படி ஏற்றினா தான் அந்த விஷயங்கள் உங்களுக்கு வெற்றி சேரும் அப்படின்றதுக்காக தான். இப்போ இந்த பதிவில் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. இப்போ துவரம்பருப்பு தீபத்தை எதுக்காக ஏற்றணும், வெற்றிலை தீபத்தை எதுக்காக ஏற்றணும், நெய் தீபங்கள் எதுக்காக ஏற்றணும், மாவிளக்கு தீபங்களை எதுக்காக ஏற்றணும், குழந்தை இல்லாதவங்க பார்த்திங்கன்னா பொதுவாக நெய் தீபங்கள் வெற்றிலை தீபங்கள் இதை தான் ஏற்றிட்டு வந்திருப்பீங்க. ஆனால் பாலாடை தீபம் ஏற்றணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. ஆனால் முருகப்பெருமானை பார்த்திங்கன்னா குழந்தை வரம் வேண்டி வேண்டுதல் வைப்பாங்க. பார்த்திங்கன்னா அன்னதானம் செய்வாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பார்த்திங்கன்னா செஞ்சுட்டு தான் வந்துட்டுருப்பாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா அதற்கு இந்த ஒரு குறிப்பிட்ட இந்த பாலாடை தீபத்தை ஏற்றணும் அப்படிங்கிற விஷயம் பார்த்திங்கன்னா யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. ஸோ இதற்கப்புறம் நீங்கள் குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இந்த மாதிரி வேண்டுதெல்லாம் வச்சுட்டு நீங்கள் தீபங்கள் ஏற்றுறீங்க அப்படின்னா அவங்க இந்த பாலாடை தீபத்தை ஏற்றுங்க. அந்த பாலாடை தீபத்தை ஏற்றும் பொழுது உங்களுக்கு நிச்சயமாக அந்த ஒரு வரப்பிரசாதமானது கிடைக்கும். முருகப்பெருமான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா உறுதுணையாக இருப்பார். ஸோ நம்பிக்கையோடு இந்த மாதிரி ஒரு தீபங்களை அந்தந்த வேண்டுதலுக்குரிய தீபங்களாக ஏற்றினீங்க அப்படின்னா அதற்கான பலன்கள் மிக விரைவிலேயே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நம்பிக்கையோடு இந்த மாதிரி தீபங்களை ஏற்றுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான புதிய தகவலுடன் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.